உலக சாம்பியன்ஷிப் பட்டத்துடன் நாடு திரும்பிய குகேஷ் தற்போது நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு அளித்த பேட்டியினை பார்க்கலாம். பிளண்டர் எப்படி நீங்க பாக்குறீங்க? அந்த RF2 அப்படின்றது உங்க ஆப்போனன்ட் NF பிரஷர்ல போட்டா பிளண்டர்ஸ் நடக்கும். அதனால அவங்க நல்லா ஆடினாங்க. ஆப்போனன்ட் சென்னை கிராண்ட் மாஸ்டர் டெஸ்ட் டோர்னமெண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த சாம்பியன் வாங்க? ஆமா, கவர்மெண்ட் நடத்தினது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதனால தான் கேண்டிடேட்ஸ் ஷார்ட்டே கிடைச்சது. அதனால ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. பிளண்டர் எப்படி நீங்க பாக்குறீங்க? அந்த RF2 அப்படின்றது உங்க ஆப்போனன்ட் NF பிரஷர்ல போட்டா பிளண்டர்ஸ் நடக்கும். அதனால அவங்க நல்லா ஆடினாங்க. ஆப்போனன்ட் சென்னை கிராண்ட் மாஸ்டர் டெஸ்ட் டோர்னமெண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த சாம்பியன் வாங்க? ஆமா, கவர்மெண்ட் நடத்தினது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதனால தான் கேண்டிடேட்ஸ் ஷார்ட்டே கிடைச்சது. அதனால ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. பிளண்டர் எப்படி நீங்க பாக்குறீங்க? அந்த RF2 அப்படின்றது உங்க ஆப்போனன்ட் NF பிரஷர்ல போட்டா பிளண்டர்ஸ் நடக்கும். அதனால அவங்க நல்லா ஆடினாங்க. ஆப்போனன்ட் சென்னை கிராண்ட் மாஸ்டர் டெஸ்ட் டோர்னமெண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த சாம்பியன் வாங்க? ஆமா, கவர்மெண்ட் நடத்தினது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதனால தான் கேண்டிடேட்ஸ் ஷார்ட்டே கிடைச்சது. அதனால ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. பிளண்டர் எப்படி நீங்க பாக்குறீங்க? அந்த RF2 அப்படின்றது உங்க ஆப்போனன்ட் NF பிரஷர்ல போட்டா பிளண்டர்ஸ் நடக்கும். அதனால அவங்க நல்லா ஆடினாங்க. ஆப்போனன்ட் சென்னை கிராண்ட் மாஸ்டர் டெஸ்ட் டோர்னமெண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த சாம்பியன் வாங்க? ஆமா, கவர்மெண்ட் நடத்தினது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதனால தான் கேண்டிடேட்ஸ் ஷார்ட்டே கிடைச்சது. அதனால ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. பிளண்டர் எப்படி நீங்க பாக்குறீங்க? அந்த RF2 அப்படின்றது உங்க ஆப்போனன்ட் NF பிரஷர்ல போட்டா பிளண்டர்ஸ் நடக்கும். அதனால அவங்க நல்லா ஆடினாங்க. ஆப்போனன்ட் சென்னை கிராண்ட் மாஸ்டர் டெஸ்ட் டோர்னமெண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த சாம்பியன் வாங்க? ஆமா, கவர்மெண்ட் நடத்தினது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதனால தான் கேண்டிடேட்ஸ் ஷார்ட்டே கிடைச்சது. அதனால ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. எல்லாம் உங்களோட லவ் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். RF2 அப்படின்றது உங்களுடைய லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு மூமெண்டா இருக்கும். ரூக் F2 அப்படின்றது சாம்பியன் பட்டம் வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான மூமெண்ட். சோ அந்த பிளண்டர் எப்படி நீங்க பாக்குறீங்க? அந்த RF2 அப்படின்றது உங்க ஆப்போனன்ட் NF பிரஷர்ல போட்டா பிளண்டர்ஸ் நடக்கும். அதனால அவங்க நல்லா ஆடினாங்க. ஆப்போனன்ட் சென்னை கிராண்ட் மாஸ்டர் டெஸ்ட் டோர்னமெண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த சாம்பியன் வாங்க? ஆமா, கவர்மெண்ட் நடத்தினது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதனால தான் கேண்டிடேட்ஸ் ஷார்ட்டே கிடைச்சது. அதனால ரொம்ப சந்தோஷம். கோப்பையுடன் சென்னைக்கு திரும்பி இருக்கும் உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற குகேஷ் தற்போது நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பிரத்யேக பேட்டியினை அளித்திருந்தார். அதனை பார்த்தோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, விவரங்கள். நிச்சயமா சிவரஞ்சனி, சென்னை விமான நிலையத்தில் உலக செஸ் சாம்பியன், இளம் செஸ் சாம்பியனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் பிரத்யேகமாக பேட்டி அளித்தார். அப்பொழுது அந்த இறுதி நிமிடத்தில் எதிரணி வீரர், சீனாவை சேர்ந்த வீரர் RF2, அதாவது யானை காயினை ரூக் F2 பொசிஷன்ல வைத்ததன் காரணமாகத்தான் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தேடி கிடைத்தது. கிட்டத்தட்ட 14வது சுற்றின் கடைசி நகர்த்தல் வரை இருவரும் டிரா என்றுதான் அனைவரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தனர். அந்த எதிரணி வீரர் செய்த ஒரே ஒரு தவறு RF2. அந்த தவறு எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்று அவர் பகிர்ந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எதிரணி வீரர் எப்படி தவறு செய்வார் என்பதை மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியதுதான் இந்த செஸ் விளையாட்டின் மிக மிக முக்கியமான திறமை. இருவருமே சமபலத்தோடு தான் இருப்பார்கள். அவர்களும் நம்மளுடைய வியூகங்களை புரிந்து கொள்வார்கள். நாமும் அவருடைய அடுத்தடுத்து என்ன வியூகங்களை கட்டமைக்கிறார்கள் என்பதை இரண்டு வீரருக்குமே வெளிப்படையாகவே பொதுவாகவே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். எதிரணி வீரர் எந்த இடத்தில் தவறு செய்கிறார் என்பதைத்தான் கண்டுபிடிப்பதில் தான் இதனுடைய வெற்றி ரகசியமே இருக்கிறது. அந்த வகையில் சீனாவை சேர்ந்த டிங் லைரின் அந்த 56வது நகர்த்தலில் RF2 வைத்ததன் காரணமாகத்தான் நமக்கு வெற்றி தேடி கிடைத்திருக்கிறது. எனவே அந்த எதிரணி வீரருடைய தவறை மிக திறமையாக அடையாளம் கண்டு அதன் மூலம் எனக்கு வெற்றி வாய்ப்பு கிடைத்தது என்பதை வெளிப்படுத்தி இருந்தார். அது மட்டுமல்ல, சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் தொடரானது மிக மிக முக்கியமான ஒரு தொடர். அந்த தொடரில் இவர் சாம்பியன் பட்டம் வென்றதற்கு பிறகுதான் கேண்டிடேட் செஸ் தொடருக்கு தேர்வானார். கேண்டிடேட் செஸ் தொடரில் வெற்றி பெற்றதற்கு பிறகுதான் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் விளையாடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. எனவே
சென்னையில் புதிதாக உருவாக்கப்பட்ட அந்த சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் தொடரானது என்னுடைய வெற்றி பயணத்திற்கு மிக முக்கியமான பயணம் என்ற ஒரு கருத்தையும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் பிரத்யேகமாக பேட்டி அளித்திருக்கிறார். ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாடு ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுகிறது. சென்னை விமான நிலையம் இன்று விழா கோலம் பூண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், அரசு அதிகாரிகள் இங்கு வந்து அவரை வரவேற்று வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட காட்சிகள் ஒட்டுமொத்தத்தில் ஒரு செஸ் சாம்பியனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மகுடமாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாகவும் அவர்கள் குடும்பத்தாரும் கொண்டாடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிடையாண்டி. தற்போது உலக சாம்பியன்ஷிப் பட்டத்துடன் சென்னை திரும்பிய குகேஷ் நியூஸ் 18க்கு அளித்த பிரத்யேக பேட்டியினை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். RF2 அப்படின்றது உங்களுடைய லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு மூமெண்டா இருக்கும். ரூக் F2 அப்படின்றது சாம்பியன் பட்டம் வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான மூமெண்ட். சோ அந்த பிளண்டர் எப்படி நீங்க பாக்குறீங்க? அந்த RF2 அப்படின்றது உங்களுக்கு ஆப்போனன்ட் NF பிரஷர்ல போட்டா பிளண்டர்ஸ் நடக்கும். அதனால அவங்க நல்லா ஆடினாங்க. ஆப்போனன்ட் சென்னை கிராண்ட் மாஸ்டர் டெஸ்ட் டோர்னமெண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த சாம்பியன் வாங்க? ஆமா, கவர்மெண்ட் நடத்தினது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதனால தான் கேண்டிடேட்ஸ் ஷார்ட்டே கிடைச்சது. அதனால ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.